Hi, welcome to the squad. This is Logic IO. And இன்னைக்கு சோஹோ ரவுண்ட் ஒன்னோட இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் டைம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து லைட்டாக ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வாசிச்சிடுறேன். எ basket contains 5 red, 4 blue and 3 green toys. ஒரு பேஸ்கெட்டில் 5 சிகப்பு கலர், 4 ப்ளூ கலர், 3 க்ரீன் கலர் டாய்ஸ் இருக்குது. இஃப் 3 டாய்ஸ் ஆர் பிக்ட் அட் ரேண்டம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 1 இஸ் ப்ளூ? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பேஸ்கெட்டில் 3 கலரில் வேறு வேறு நம்பர் ஆஃப் டாய்ஸ் இருக்குது இல்லையா? இதுலேருந்து 3 டாய்ஸ் எடுக்கிறாங்க. அதில் ஒரு ப்ளூவாவது வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ளூக்கான வாய்ப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வர்றப்ப ப்ளூ வந்திருக்கலாம், செகண்ட் டைம் வர்றப்ப ப்ளூ வந்திருக்கலாம், தேர்ட் டைம் வர்றப்போ ப்ளூ வந்திருக்கலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டி. 3 பாலில் அந்த 3 பாலில் 3மே ப்ளூவாக வந்திருக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அடுத்து என்னென்னா, மொதல் தடவை ப்ளூ, ரெண்டாவது தடவை ரெட்டு, அடுத்த தடவை ரெட்டு. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ 1 ரெட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளூ 1 ரெட்டு 1 க்ரீனு, 1 ப்ளூ 2 க்ரீனு. ஸோ இப்படி வந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஒரு தடவையும் வேறு வேறு நம்பர் ஆஃப் இது வரலாம். அண்ட் உங்களுக்கு தேவை ஒரு ப்ளூ இருந்தால் மட்டும் போதும். இந்த ஒரு ப்ளூவே வந்து முதல் ப்ளூவாக இருந்தது ஒரு பெர்முட்டேஷனா, அதுக்கப்புறம் ஆர்பிஆர், அதாவது ரெட்டு ப்ளூ ரெட்டு, இந்த மாதிரி ரெண்டாவது பால் ப்ளூவாக இருக்கிறது ஒரு காம்பினேஷன், ஒரு பெர்முட்டேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இது, இந்த 3வது பால் வந்து ப்ளூ, இது ஒரு பெர்முட்டேஷனாக இருக்கும். அதாவது பெர்முட்டேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பெர்முட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்டர் மாறுறோம் இல்லையா? இங்கே பிஆர்ஆர், ஆர்பிஆர், ஆர்ஆர்பி, இது 3மே வந்து ஒரு ப்ளூ பால் 2 ரெட் பால் அப்படிங்கிற காம்பினேஷன். ஓகே, ஒரு ப்ளூ பால் 2 ரெட் பால் அப்படிங்கிற காம்பினேஷன். ஆனால் அந்த ஒரு காம்பினேஷனுக்குள்ளே இந்த 3 பெர்முட்டேஷன் இருக்குது. அதாவது நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப சும்மா நக்கலாக சொல்லுவோம், ஆர்டர் முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டர் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது வந்து பெர்முட்டேஷன். ஸோ ஆர்டரையும் சேர்த்து அது தனியாக இன்னொரு பெர்முட்டேஷனாக வந்து அசியூம் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெர்முட்டேஷன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் காம்பினேஷனில் வரும். இந்த ஒரு காம்பினேஷனுக்குள்ளே வேறு வேறு பெர்முட்டேஷன் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ப்ளூ பால் மட்டும் இருக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி அதை கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் தனித்தனியாக ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் டிஃபிகல்ட். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் இன்வெர்ட்டிங் திஸ். இப்போ அட்லீஸ்ட் 1 ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அட்லீஸ்ட் 1 ப்ளூக்கு ஆப்போசிட் என்ன? அட்லீஸ்ட் 1 ப்ளூக்கு ஆப்போசிட் நோ ப்ளூ, அப்படி தானே? ஒரே ஒரு ப்ளூவாவது வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? ஒரு ப்ளூ கூட இல்லை அப்படிங்கிறது தானே ஆப்போசிட்டு. ஸோ நோ ப்ளூ தான் ஆப்போசிட். அண்ட் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது ரெண்டும் ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி தானே. அட்லீஸ்ட் 1 ப்ளூவும் நோ ப்ளூவும் காம்ப்ளிமெண்ட்ரி தானே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அது இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னு வரணும். ஜென்ரலாகவே நம்ம படிச்சிருக்கோம், சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காயின் வந்து டெய்ல்ஸ் வர்றதுக்கு 50 சான்ஸ், அதாவது 1/2 ப்ராபபிலிட்டி. ஹெட் வர்றதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி. அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 வருது இல்லையா? அதுக்கு 1/2, இதுக்கு 1/2 ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி நோ ப்ளூ, இதுக்கு எக்ஸாக்டான காம்ப்ளிமெண்ட் அட்லீஸ்ட் 1 ப்ளூ. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டியும் 1ஆக தான் வரும். ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நோ ப்ளூக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 1 ப்ளூக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சொல்யூஷனை பாருங்கள், உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நோ ப்ளூக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டோட்டல் இதில் எத்தனை டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். 5 ரெட்டு, 4 ப்ளூ, 3 க்ரீன். ஸோ அதை டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 + 4 9, 9 + 3 வந்து 12. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 டாய்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் கவுண்ட் இஸ் 12.
அண்ட் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க 3 டாய்ஸ் ஆர் பிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 டாய்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் இந்த 3 தடவையுமே நமக்கு ப்ளூ வரக்கூடாது, அப்படி தானே? இந்த இடத்துல ப்ளூ மட்டும் எத்தனை இருக்குது? ப்ளூ மட்டும் 4 இருக்குது. ஸோ மொதல் தடவை எடுக்கிறப்ப ப்ளூ இல்லாமல் வேறு ஒரு டாய்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? மொதல் தடவை எடுக்கிறதுக்கு மட்டும், அடுத்தடுத்தது அப்புறம் பார்ப்போம். மொதல் தடவை மொத்தமாக 4 ப்ளூ இருக்குது, அது டோட்டலாக 12 இருக்குது. 12 டாய்ஸில் 4 ப்ளூ டாய் இருக்குது. ஸோ ப்ளூ இல்லாத ஒன்று வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 12 - 4 டிவைடட் பை 12, அதாவது 8/12. சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ப்ளூ இருக்குது, டோட்டலாக 12 டாய்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூ இல்லாத ஒரு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 8/12. இது ஃபஸ்ட்டு டாய் எடுக்கிறப்ப. இப்போ இதுலேருந்து ஒரு டாய் நம்ம எடுத்துட்டோம். அப்போ இந்த டோட்டல் வந்து -1 ஆகிடும். அதாவது 12 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 11. ஏன்னா ஒரு டாய் எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 11 டாய்ஸ் தான் இருக்குது. இந்த 11லையும் அதே 4 ப்ளூ இருக்குது, அப்படி தானே? ஏன்னா நம்ம வந்து ப்ளூ இல்லாத ஒரு டாய் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் பார்த்துருக்கோம், தட் இஸ் 8/12. இப்போ ஒரு டாய் எடுத்துட்டோம். ஸோ டோட்டல் கவுண்ட்டு குறைஞ்சிட்டு, ஆனால் நம்பர் ஆஃப் ப்ளூ வந்து இன்னும் குறையலை, நம்பர் ஆஃப் ப்ளூ சேம் தான். ஸோ 11 - 4, 11 - 4 என்னது? 7. ஸோ 7/11 இதுதான் வந்து செகண்ட் டாய் நீங்கள் எடுக்கிறதுக்கு ப்ளூ இல்லாமல் வேறு ஒரு டாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இதுக்கப்புறம் 2 டாய் எடுத்துட்டோம். இப்போ நம்ம டோட்டல் வந்து இன்னும் ஒன்று சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ 11 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ டோட்டல் டாய்ஸ் வந்து 10 தான் ரிமைனிங் இருக்குது. அண்ட் ஆனால் அதில் ப்ளூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதே 4 ப்ளூ இருக்குது. ஏன்னா நம்ம ப்ளூ இல்லாத டாய்ஸ் மட்டும் தான் எடுக்கிறத வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் 4 ப்ளூ இருக்குது. ஸோ 10 - 4 என்ன? 6. ஸோ 6/10 இதுதான் வந்து உங்களோட தேர்ட் டாய் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ இந்த 3 டாய் எடுத்திருக்கோம், 3மே ப்ளூ இல்லாத ஒரு டாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு எடுத்துட்டோம். இப்போ இது 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8/12 × 7/11 × 6/10. அதாவது யூஸ்வலாக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் வர்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆர் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆட் பண்ணணும். அண்ட் அப்படின்னா இன்டூ, அதாவது மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னா அண்ட், அதாவது மொதல் டாயும் ப்ளூவாக இருக்கக்கூடாது, அண்ட் ரெண்டாவது டாயும் ப்ளூவாக இருக்கக்கூடாது, அண்ட் மூணாவது டாயும் ப்ளூவாக இருக்கக்கூடாது. ஸோ 8/12 × 7/11 × 6/10 இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 2s are 8, 4 3s are 12, 3 1 is 3, 3 2s are 6. So 7 × 2 14, 14 × 2 28 divided by 110. ஸோ 28/110ங்கிறத இன்னும் கொஞ்சம் ஒரு 2ஆல் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 14/55 அப்படின்னு ஆகுது. இந்த 14/55 எதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா நோ ப்ளூ டாய். நீங்கள் எடுத்த 3 டாய்ஸுமே, நம்ம டோட்டலாக அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லா டாயிலேருந்து 3 எடுத்தோமா, அந்த 3 டாயுமே ப்ளூவாக இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இந்த 14/55. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், இதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது அட்லீஸ்ட் 1. இந்த அட்லீஸ்ட் 1ங்கிறதுல என்ன கவர் ஆகும்? ஒரு ப்ளூ டாயும் கவர் ஆகும், 2 ப்ளூ டாயும் கவர் ஆகும், 3 ப்ளூ டாயும் கவர் ஆகும். அதுதான் வந்து அட்லீஸ்ட் 1. அண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நோ ப்ளூ டாய். ஸோ இதுக்கான கரெக்டான காம்ப்ளிமெண்ட் தான் அது. ஸோ அப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 - 14/55. as simple as that. 1 - 14/55 என்ன பண்ணுவோம்? இது 1/1. ஸோ 55 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 15 - 14 which is 41. 41/55 கரெக்டு தானே? ஆமாம், 41/55 இதுதான் வந்து அட்லீஸ்ட் 1 ப்ளூ டாய்க்கான ப்ராபபிலிட்டி. அண்ட் இந்த 41/55 வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்கிறதுக்கான காரணம் அட்லீஸ்ட் 1 ப்ளூ டாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய. நோ ப்ளூ டாயை கம்பேர் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் 1 ப்ளூ டாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய தான். ஏன்னா 4 ப்ளூ டாய் இருக்குது, டோட்டலாக 12ல் 4 இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய தானே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளூ டாய் வரலாம், 2 ப்ளூ டாய் வரலாம், 3 ப்ளூ டாய்ஸும் வரலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. உங்களுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் ஸ்லைட்டாக ஒரு ரீகேப்பை போடுறேன்.
டோட்டலாக 12 பால்ஸ் இருக்குது, 12 டாய்ஸ் இருக்குது. அதில் நமக்கு அட்லீஸ்ட் 1 ப்ளூ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் 1க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நோ ப்ளூ டாய்க்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அட்லீஸ்ட் 1 அப்படின்னா அதில் 1ம் இன்க்ளூட் ஆகும், 2ம் இன்க்ளூட் ஆகும், 3ம் இன்க்ளூட் ஆகும். ஸோ அது நிறைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஒன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்காக ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் தடவை ப்ளூ டாய் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரெண்டாவது தடவை ப்ளூ டாய் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, மூணாவது தடவை ப்ளூ டாய் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஒரு தடவை நம்ம கண்டுபிடிக்கிறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் கவுண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் ப்ளூ டாய் கவுண்ட்டு குறையலை, ஏன்னா நம்ம எடுக்கிறது ப்ளூ டாய் இல்லை, வேற ஒரு கலர் டாய் தான். ஸோ அதுக்கான கவுண்ட் குறையலை. அண்ட் இந்த 3 இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரா பண்ணுறது, செகண்ட் டைம் ட்ரா பண்ணுறது, 3 டைம் தேர்ட் டைம் ட்ரா பண்ணுறதுங்கிறது 3 ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஆண்டுங்கிற கண்டிஷன் வர்றப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் டைமும் ப்ளூ வரல, அண்ட் செகண்ட் டைமும் ப்ளூ வரல, அண்ட் தேர்ட் டைமும் ப்ளூ வரல அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் R வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி இந்த 40/55. இந்த 14/55 எதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா நோ ப்ளூ டாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. நம்ம எடுத்த 3மே வந்து ப்ளூ டாயாக இல்லாததுக்கான ப்ராபபிலிட்டி இது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதிலிருந்து அட்லீஸ்ட் 1 ப்ளூ டாய் அப்படிங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அதோட காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ தட் இஸ் 1 - 14/55, அதாவது 41/55. அதுதான் நம்மளோட ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே கொஸ்டினில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து அட்லீஸ்ட் 1 ப்ளூ டாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் இந்த ப்ளூக்கு பதிலாக க்ரீனுன்னு மாற்றிக்கோங்க. அட்லீஸ்ட் 1 க்ரீன் டாய். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா.